தெரியாதுங்க. ஓ ஆண்டவ சந்திரகுல பரமரிலே உதித்த ஆண்டவரா ராஜனுக்கும் சொல்லக்கூடிய தேவி அம்மனுக்கும் சித்தன்யாக மதுராதி அம்மன் இருவருக்கும் பிறந்த ஐவராஜாக்கள் 5 பேரு எல்லாம் ஒட்டுக்காக பிறந்தீங்க. சித்தன்யாக மதுராதிக்கு நகுலன் சகாதேவன். என்ன சங்குதியா? சங்குவதி. நாங்கள் 3 பேர் பிரபாகரன் சொல்லக்கூடிய குந்திதேவி அம்மனுக்கும் ஆண்டவகா ராஜனுக்கும் தர்மர் வீமன் அர்ஜுனன் இப்படி பிறந்து பொறுமையை பூஜனமாக கொண்ட தர்மபுத்திர மகாராஜா சரிங்க பார்த்தார். வெறிப்பார் பிள்ளைகளாகிய திருதராட்டிய மகாராஜனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் 100 பேர் அதிலே ஒரு பெண் இப்படி பிறந்து ஆதியாகிய துரியோதனன் எங்கள் ஐவராஜாக்களை கொல்ல வேண்டும் அப்படி எளிமையிலே ஆற்றங்கரைக்கு செல்வது தானபான நியமங்களை முடிப்பது அரண்மனைக்கு வரும்போது அம்பியாக வீமன் விசக்காத்து எப்படி விளையாட்டாக ஓடி வருவான். அந்த விசக்காற்றில் எண்ணி எங்களை பலவிதமான சூழ்ச்சிகள் செய்து கல்வி சாலையில் கல்வி பகிர்ந்து வரும்போது பாதியாகிய யாரும் ஓடி வந்து அடித்தான் தெரியுமா? துரியோதனன் ஓடி வந்து ஒரு கொட்டு போட்டான். துரியோதனன் ஒரு கொட்டு போட்ட உடனே தம்பியாகிய வீமன் அமைந்திருக்கிறான். அண்ணாவாகிய தர்மனை தலையில கொட்டுகிறான். தாய் இல்லாத பிள்ளை போல அடிக்கிறான். ஓட்டமாக ஓடி வந்தான். ஓடி வந்து என்ன பண்ணா துரியோதனன் முதுகுல ஒரு குத்து குத்தலாம். முதுகுல குத்துன உடனே நரம்பெல்லாம் பிடிச்சி அந்த பகையை வைத்த உடனே ஒரு பிலாசரைன்னு சொல்லி ஒரு பிலாப்பழம் கொண்டு வந்து அறிஞ்சான். அறியும் போது நான் எதுவும் கேட்கல. 105 சோழ அது 52 சோழ பிரிவுனா தம்பி ஆகியது. அந்த பகையை வைத்தார். இப்பேற்பட்ட நேரத்தில் 5 ராஜாக்களை கொல்ல வேண்டும். இதுல 52 சோழ பங்கு கேட்கிறேன். நாட்டிலே நாளைக்கு பங்கு கேட்பான். அதனால் 5 ராஜாக்களை கொல்ல வேண்டும். அப்படி இன்று நடக்கின்ற வயலே நச்சம் உளநாட்டினான். இருக்கின்ற ஜலத்திலே கூறு பசிய நாட்டினான். இன்னுகின்ற சாதத்திலே விஷத்தை கடந்து வைத்தார். எல்லாரும் படிக்கு 5 ராஜாக்களை எப்படி சாகவில்லையே அப்படி என்று தெரியுமா? சொர்க்கலோக பதவி அடையவில்லை என்று ஆத்திரை செய்ய முடியாத நேரத்திலே ஆத்திரை செய்ய போது வேலையிலே துரியோதனன் அரக்கு மாளிகையாக கட்டி 5 புரோகிதருக்கு இரவு 12 மணிக்கு தீ மூட்ட முடியாத கட்டளையிட்டார். அப்பேற்பட்ட நேரத்திலே இந்தியாக வீமஜனன் உதவினார். அந்த புரோகிதர் எல்லாம் தீ மூட்டும் போது என்னையும் தம்பிமார்கள் 4 பேர்களையும் தூக்கி குந்திதேவி அம்மனையும் தூக்கி எங்க செல்லுகிறார்? இடும்பாவனம். சேர்க்கும் போது அந்த இடும்பாவனத்தில் யார் இருக்கின்றார்? மும்மலக்கண்ணி சொல்லக்கூடிய கமலக்கண்ணி. அந்த இடுமாகிய மும்மலக்கண்ணியை பார்த்தான் தம்பியாகிய வீமஜனன். உடனே அவளுக்கு 3 ஸ்தனம் உடையவள். பார்த்ததும் ஒரு ஸ்தானம் மறந்து விட்டது. பேருடைய நேரத்திலே தம்பியாக இடும்பாசுரை கொண்டு மும்மலக்கண்ணி சொல்லக்கூடிய கமலக்கண்ணியை திருமணம் செய்து பிறந்திருக்கிறது. அப்படி விளக்கும் போது அண்ணன் இருக்க நான் திருமணம் செய்யக்கூடாது தம்பியாக மறுத்த போது அதான் காட்டு முருகன். காட்டு முருகன் மரத்துல நான் தாலி கட்டு. அதான் கட்டான முருகன் பெயர். சரிங்க. அப்படி திருமணம் செய்து 5 ராஜாக்கள் தாயாக குந்திதேவி
குந்தியை அம்மனும் முன்னூத்தி மங்கலம் சென்றோம். முன்னூத்தி மங்கலம் சென்று பக்காசூரனை கொன்று பாஞ்சால தேசத்துக்கு நாங்கள் ஐவராஜாக்கள் சென்று பாஞ்சாலம் செல்வியாகிய பாஞ்சாலை திருமணம் செய்ய வேண்டும். 56 அரசரும் வரிய பாஞ்சாலம் ஐவராஜாக்களை சென்றிருப்பாங்க ஒரு எண்ணம். ஆமா ஆமா. ஆனால் நாங்கள் எல்லாம் தெய்வீக குழந்தை உயிர் சேதம் இல்லாமல் அவன் உருவத்தை மாற்றி கயப்பிராவண உருவத்திலே செய்தே வரத்திலே அமர்ந்த போது யாவத்தமான அரசர்கள் எல்லாம் வெள்ளை வளைத்தார்கள். நானி அறிக்க முடியாமல் மண்ணை கவினார்கள். ஆமா. அஞ்சியாக அர்ஜுன மட்டும் கயப்பிராவண ஆமா இருந்த முட்டைக்கு சத்திரிதான் வெள்ளை விளைக்க வேண்டுமா எக்கோணத்தனாய் இருந்தாலும் வெள்ளை விளைக்கலாமா அப்படின்னு எழுந்த தம்பி ஆகிய கேட்ட உடனே ராமன உருவத்தில் இருக்கின்றானே. ஆனால் ஒரு சொட்டு ரத்தத்தை கண்டால் ஒரு காலவை ஓடுவாங்க பிராமணன் வளைக்க போறான். அப்படிங்கிற எண்ணத்தை கருதி தூய்மன் எக்கோணத்தாராக இருந்தாலும் பரவாயில்லை வெள்ளை வளைத்து மஞ்சள் நீரை பார்த்து கூறி அரித்திரானால் பாஞ்சாலியை கைப்பிடித்தான். கீழே வெள்ளிக்கிராமத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் நேரம் பார்த்த வண்ணமா குளிர்ந்த வண்ணமாக இருந்து மேலே சுயந்து வரக்கூடிய மச்சைக்குறி அறுத்து பாஞ்சாலியை திருமணம் செய்தார். சரிங்க. அடுத்து வந்தான் தாயாகிய குந்திதேவி அம்மன் ஒரு கொலைவன் வீட்டிலே குடியிருக்கு. பாஞ்சாலி அழைத்து வந்த உடனே தாயாக குந்தி அம்மனை பார்த்து நான் ஒரு கண்ணி கொண்டு வந்திருக்கேன் தம்பியாக அர்ஜுன் சொன்ன போது கேரளா மக்களே ஐவராஜாக்களே ஒரு வேறுபாடு வரக்கூடாது இருந்தால் 5 பேரும் பகிர்ந்து கொள்ளுங்க 5 பேரும் அப்படின்னு தாயாகிய குந்திதே அம்மன் சொல்லவும் அம்மனுடைய வார்த்தை கேட்டு அம்மா கனி கிடையாது கன்னி பெண்ணை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு நாங்கள் தெரிவித்தேன். இருந்தாலும் சரி கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி ராஜாக்கள் சொன்னதான் சொல்லுங்கள். அப்படி 5 பேருக்கு 5 நாளை கல்யாணம். ஆமா. அப்படி திருமணம் செய்து பார்த்தேன். நாம் இருப்பது வேற இடத்துல இருக்கிறோமே. நம்ம நாட்டுக்கு போக வேண்டும். பெரியப்பாராகிய திருராஜ்ய மகாராஜனிடத்திலே நம்ம நாட்டிலே 5 வீடா இருக்கு. ஆமா. அப்படி என்று சென்று அஸ்தனாபுரம் சென்று திருராட்டிய மகாராஜனிடத்திலே கேளும் பெரியப்பா ஐவராஜாக்கள் திருமணமாகி விட்டது. அதனால் எங்களுக்கு ஒரு 5 வீடாவது கொடுங்க அப்படின்னு கேட்ட போது உங்களுக்கு என் மக்களுக்கு எளிமைய பகை இந்த நாட்டுல இடம் கிடையாது. சின்ன வயசுல இருந்து அந்த நாடு ஈச்சங்காடு யயாதி நாடு அங்க சேர்ந்து குடியாரு. ஆமா. தெரிவித்த உடனே மேடு பள்ளம் மேடாகத்தில் தெய்வீக இந்த உதவினால மயன் என்று சொல்லக்கூடிய சித்தியின் உதவினால் அத்தனாபுரம் 66,000 வீதி 84,000 அப்படி 84,000 கட்சி அதிகளை குடிபூச விழாவுக்கு அழைக்கும் போது யாபத்தமானவர்கள் ஆட்டு மந்த போல் வந்து கொண்டிருந்தார். தேவியாகிய பாஞ்சாலி உப்பரிகை மேல இருந்தார். உப்பரிகளை கூந்தலை உலாவி கொண்டிருக்கிற வேளையில் துரியோதனும் வனங்காமுடி சேகரன் புனியும் முடியாது வரும்போது தடாகமா நீராய் மண்டபம் சுதந்திர சபை சபையை பார்க்கும்போது இது தண்ணியா மேடா பழம்னு தெரியாமல் படிக்கு வரும்போது சண்டாளனாகிய துரியோதனுடைய சிலரத்தின முடியாது அருகல்ல ஏதோ அது அவனத்தப்படதான். ஆமா. அப்படிங்கிற முறை கொண்டு பாஞ்சாலி என்ன தெரிவித்தால் குருடமகனே குனிந்து வரக்கூடாதா இந்த ஒரு வார்த்தை தான். பச்சை மரத்துல ஆணியடிச்சது போல நின்று போச்சு. அவனுடைய கூட இருக்கக்கூடிய புதிய முதல் விகரணம் கிட்ட அத்தனை பேர் அது விளையாட்டாகத்தான் அந்த கண்ணை பெற்றது குருடா பாஞ்சாலி தெரிவித்த ஒரு பகை ஏற்பட்ட தியாவடியாக இருந்தால் ஏதாவது ஒரு கண்டம் செய்ய வேண்டும். அப்படி இன்னும் மகனாகிய லட்சுமணகுமார் நாங்கள் ஐவராஜாக்களாக போவோம். பாவியாக சகினியை வைத்து பொழுது போக கொஞ்சம் சமையல் செய்வதற்கு நேரம் ஆகும். பொழுது போக பாச்சக்காய் ஆடுங்க விளையாட்டா ஆடுங்க. சரி நம்பிக்கையோடு சகினியை வைத்து பகடையாடும் போது நாடு ராஜ்யம் உப்பு சட்டி வண்ணா கையில் வரவாடும் முதலும் இழந்து தம்பிமார்களை போய் அடவாடினேன். தம்பிமார்களை இழந்து பாஞ்சாலி வைத்து அடவாடும் பாஞ்சாலி அப்ப பகடையில கிழித்த பாஞ்சாலி நமக்கு சொந்தம். அப்படி என்று சண்டாகிய துரியோதனன் தம்பியாகிய துரியோதனை விட்டு சொல்லிட்டாங்கள் போட்டு இழுத்து வர வந்து
60 சந்திரகாந்தி மேடை 60ஆம் படியை நிறுத்தி அவனியாகி 56 அரசன் மரியா வஸ்திரபங்கம் செய்தான் சண்டாளனாகிய பாவியாகிய துரியோதனன். ஆனா அவனுடைய அபிமானம் போக கிடையாது. அவனுடைய 100 மணியுடைய அபிமானம் போச்சு தவிர பாஞ்சாலி அபிமானம் போக கிடையாது. அங்க போட பத்தாம் ஆமா அவனுடைய மனைவிதான் அபிமானப்பட்டார். அப்படிலாம் செய்தான் சண்டாளன் ஆகிய பாவியாகிய துரியோதனன். அப்படி செய்த போது நாடு ராசியெல்லாம் விட்டு அந்த சண்டாளன் என்ன தெரிவித்தார் அப்படி கேளுங்கள் ஐயராஜாக்களே 12 வருஷம் கழித்து வந்தால் நாடு துரியோதனன். பாவியாகிய சகுனி என்ன தெரிவித்தார் அப்படி துரியோதனுக்காக 12 வருஷம் எனக்காக ஓராண்டு அக்கியாதவாசம் கழித்து வந்தால் நாடு தருவேன். அவன் நித்த கட்டளைப்படி பாவியாகிய துரியோதன நித்த கட்டளைப்படியே நாங்கள் ஆரண்யமாகிய கானகம் தம்பியாகிய ஐயராஜாக்களும் மனைவியாகிய பத்தினியாகிய பாஞ்சாலி அழைத்துக் கொண்டு முதல் வனம் கடந்து முதல் வனம் சூரியவனம் 2வது ராமரி சிவனம் 3வது முருக்கமாரி சிவனம் 4வது காலபைரவி வனம் 5வது பாவியாகிய சைன்யம் வர்றாங்க. ஆமா அந்திமார்கள் எல்லாம் கனிகாய் பறிக்க போயிட்டாங்க. பத்தினி பாஞ்சாலி தனிமையா இருக்கும்போது பாவியாகிய சைன்யம் என்ன வேணும் எனக்கு மச்சான் முறை துர்ச்சடைய திருமணம் செய்த சிந்துபூதி மகனாகிய சைந்தரசனை பத்தினியாகிய பாஞ்சாலி கரம் பிடித்து ரதத்திலே ஏற்றி செல்லவும் தம்பியாகிய அதே தண்டமாக அடித்து என்னுடைய காலையிலே போட்ட போது இப்பேரட்ட பாயை விடக்கூடாது பங்கம் செய்ய வேண்டும் கருமொழி செம்மொழி குறித்து துரியோதன நாட்டுகள். ஆமா அப்படி அனுப்பி 5வது வனம் முடிந்து 6வது வனத்துக்கு தம்பிமார்கள் அழைத்து போக வேண்டும். இந்த வனம் முடிந்து போச்சு. ஆமா ஆமா வனாந்தரத்தில் இருக்கும்போது கேட்கிறது. ஆமா யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு குரல் யோசையை பார்க்கும் போது ஒரு சந்தேகம் தேகம்லாம் நடுங்குகிறது. ஆமா தேகம் துடிக்கிறது. அதனால ஒரு சந்தேகம் பெரியப்பார் பிள்ளைகளாது நம்மளை தேடி வந்து பங்கு பிரிச்சு கொடுத்தலாங்கிற எண்ணம் இருக்கு எனக்கு தெரியல. அதனால தம்பி ஆகி அர்ஜுனை அழைத்ததாக சீக்கிரம் கொண்டான்.
Thank you.